கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரையில் மழை வந்துடும். சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வண்டியை ஒரு இடத்துல மறுபடியும் போய் நிப்பாட்டுவேன். அங்கேயும் பார்த்தா மறுபடியும் மழை வந்துடும். சாரி மன்னிக்கவும், மழை விட்டுரும். அதுக்கப்புறம் வண்டி எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வருவோம், மறுபடியும் மழை வந்துடும். திரும்பி ஒரு இடத்துல நிற்கிறது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருமே இப்படியே ஒரு 10 தடவை நின்று மழைக்கு பெஞ்சி மழை பெய்யும். ஒரு 5 நிமிஷத்தில் நின்றுடும். திரும்பி மழை ஆரம்பிச்சிடும் ஒரு 5 நிமிஷத்தில். திரும்பி அப்புறம் நிற்கும். திரும்பி அப்புறம் அதே மாதிரியே வாங்க நம்ம போக முடியும். ரொம்ப சிரமமாக போச்சு அந்த டைம். என்னாக்கு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக வெட் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நீர்மலை அப்படின்னு ஒரு ஏரியா. ஸோ டெல்டா சொந்தங்கள் ரொம்ப பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துட்டு பாருங்கள். சேம்பே நம்ம வீடியோஸ்க்கெலாம் லைக் போட்டுருங்க. எல்லா வீடியோஸ்க்கும் லைக் போட்டுருங்க. முடிஞ்சால் நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீடியோவை அப்படின்றத கீழே கமெண்ட்லையும் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் எதிர்பார்த்த சப்போர்ட் டெல்டா ரீஜன்லேருந்து இன்னுமே எனக்கு கிடைக்கல. ஸோ சரியான ரீச்சும் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். டெல்டா ரீஜியனில் ஸோ நான் சுற்றி டெல்டா ரீஜியனுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பேன் எப்பயுமே. இது கண்டெய்னர் லாரி போயிட்டுருக்கு. என்ன போகுதுன்னு தெரில, பெரிய கண்டெய்னராக இருக்குது. பழைய வண்டி போலங்க. பாருங்க, இன்னும் ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு வண்டி. ஓடாச்சேரி இங்கே ஒன்று இருக்கா? கீழூர் பக்கத்தில் தான் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு ஓடாச்சேரி இருக்கும் போலங்க. நல்ல வேளை நம்ம மேப்பில் போட்டு ஓடாச்சேரி தான் தேடி பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்ல வேளை இந்த பக்கம் காமிக்கலை. ரொம்ப வசதியாக போச்சு. இல்லைன்னா இங்கே சுற்றி கிடந்து அரைஞ்சிருக்கணும். இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக கண்ணு கட்டினது வர பச்சை பசேல் தான். இந்த ரோடு இப்போ தான் போட்டாங்க ரீசெண்டாக. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ரோடெல்லாம். இப்போ நெருக்குடம்லாம் இப்படி இருக்குது. இது இவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கத்தால் இந்த ஏரியா பக்கம் நெல்லுக்கான குடோனு கட்டி கொடுக்க முடியலை அப்படின்னா ரொம்ப வருத்தமான ஒரு விஷயந்தான். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து சவுக்கு குச்சியால் ஒரு பரணி மாரி அடித்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி அடித்து அது மேலே தான் நெல் மூட்டையை ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ நெல் விளையிற பூமியில் நெல் குடோன்னு இல்லை அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயந்தான். ஸோ நம்ம வந்து ஆலங்குடி வந்துட்டோம் நண்பர்களே, டெல்டா சொந்தங்களே. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் எடுக்கணும். தலைநாயிருக்கு ரைட் எடுத்துடும். இண்டிகேட்டர் போட்டு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உள்ள வீடியோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கல அப்படின்னாலும் நம்ம வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தலைநாயர் சீரீஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம்.
ஸோ விசிட் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ டெல்டா ஸ்னோங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துட்டு நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் போட்டுருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி நம்ம சேனலை விசிட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை நம்ம சாலை காட்டுற யூடியூப் சேனலை கொடுங்க. மீண்டும் இன்னொரு இடத்துல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை காட்டுற யூடியூப் சேனல். நன்றி. Bye.